கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த உயிர்த்தெழுந்த ஆனந்த காலை பொழுதிலே வந்திருக்கிற உங்களையும் இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத தியானமாக யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே உண்மையா நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறதான என்னுடைய பிள்ளைகள் நான் என்ன செஞ்சனோ அதை அப்படியே நீங்களும் செய்வீங்க, அதை பார்க்கிலும் நான் செய்ததை விட அதிகமாகவே பெரிய காரியத்தை செய்வீங்க என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது மக்களுக்கு ஜனங்களுக்கு அல்லனா நமக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை இது. அல்லேலூயா. இப்போ பொதுவா எல்லாருக்குமே இயேசுவை போல இருக்கணும், இயேசு மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் அது அந்த ஆர்வம் இருப்பது உண்டு, உண்மைதான். ஆண்டவர் அதனாலதான் அந்த ஆர்வத்தின் பிரதிபலனாக ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் செய்யறதையும் செய்வான், அதற்கு மேலேயும் செய்வான். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில சாதாரணமா வரல, சும்மா வரும்போதெல்லாம் அவர் வெளிப்படும் போது, தேவன் வெளிப்பட்டு வெளியே ஜனங்களுக்கு வரும்போது, ஜனங்களை பார்க்கும்போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அதை நீங்களும் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. நான் இயேசுவை போல செய்வேன், இயேசுவை போல ஒரு அற்புதம் செய்ய போறேன், இயேசுவை போல ஒரு அதிசயத்தை செய்ய போறேன், நான் இயேசுடைய பிள்ளை, இயேசு எதை செய்கிறாரோ அதை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஏனென்றா தாயின் கற்பத்திலே வேறு பிரித்ததான் தேவன். இது எபேசியர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டது போல உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இன்னார் இன்னார் இந்த இடத்துல பிறக்க வேண்டும், இவன் இப்படி செய்ய வேண்டும், இவன் ரட்சிக்கப்படணும், இவன் அழைக்கப்படணும், இவன் தெரிந்து கொள்ளப்படணும், இவன் இந்த ஊழியத்தை பண்ணணும் செய்யணும் அப்படின்றதான ஒரு பிளான அப்போவே ஆண்டவர் தெரிந்து கொண்டுதான் நம்மளை அழைக்கிறார். நம்மளை பாருங்க, பல விதமான பாவத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் விக்கிர ஆராதனையிலும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத, ஒன்றுக்குமே தகுதி மனுஷன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லாத என்னை போன்றதான எல்லா தேவனுடைய ஜனங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவருடைய இரத்தத்தினால நம்மளை கிரயமாகவும் 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20. அல்லேலூயா. உங்க சரீரம் தேவனால பெற்று உங்களை தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். அது இந்த சரீரம் உங்களுடையது கிடையாது. இது யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறது. அடுத்து
கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. நீங்க கிரயமாய் வாங்கப்பட்டிருக்கீங்க. இயேசுவின் இரத்தத்தால வாங்கப்பட்டிருக்கீங்க. எப்படி கிரயமா இருக்கீங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னால விக்கிரகத்துல அடிமைப்பட்டு இருந்திருப்பீங்க. அதுல இருந்து நீங்க கிரயமாய் நீங்க வாங்கியிருக்கீங்க. பாவத்துல அடிமைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. உங்களை சாபத்துல, வியாதியில, கடன் பிரச்சனையில, பல சிக்கல்கள்ல இருந்திருப்பீங்க. இடியாப்ப சிக்கல் மாதிரி உங்களுடைய வாழ்க்கைகள் இருந்திருக்கும் போது தேவன் கிரயமாய் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் கிரயமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உன்னுடையர்கள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க ஆலயமா இருக்கீங்க. அவர் என்ன சொன்னாரோ செய்தாரோ அதை நீங்கள் செய்யும்படியாக அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28 படிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானதை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, ஞானத்துல பயங்கரமான ஞானத்துல சிறந்து விளங்கும்படியான பிரபலங்களை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமான நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானதை தெரிந்து கொண்டார். ஏகப்பட்ட பலன், சொத்து, சுகம் வச்சுட்டு தனக்கு பின்னால இருக்கதான அசட்டுகளை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய மனிதன் என்று அவன் பலத்தோடு போராடி கொண்டு இருக்கதான் இந்த மனிதனை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். நமக்கு அழைக்கப்பட்ட இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டது. அநேகர் இந்த விஷயத்த தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு என்கிட்ட நான் ஆசீர்வாதம் மட்டும்தானே கொடுக்கணும், ஏன் ஆசீர்வாதம் தரல, ஏன் அவர் பணம் தரல, அவர் ஏன் சுகத்தை தரல, அவர் ஏன் சமாதானத்தை தரல, அவர் இயேசு நான் கும்பிட்டல, பேர் வச்சோம்ல, ஏன் எனக்கு இதை செய்யலன்னு சொல்லி தவறா நினைக்க. ஆனா ஆண்டவர் அழைச்ச நோக்கம் என்னன்னா, ஆண்டவரை போலவே நாம செய்யணும். ஆண்டவர் போலவே அவர் எப்படி அற்புத அடையாளங்கள் செய்து மக்களை பல்லவர் ராஜ்யத்துக்கு கொண்டு போனாரோ அதன்படியே நாம செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் அழைத்தார். அல்லேலூயா. அதற்காக தான் கிரயமாய் உங்களை பெற்றுக்கொண்டார். அதற்காக தான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத மனிதன் என்று நினைக்க கூடாத என்னை போன்ற பாவியா இருந்த என்னை போன்ற எடுத்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் அப்படி இழிவானையும் அற்பமான எண்ணப்பட்டவர்களையும் உலக சமுதாயத்துல பலவிதமா அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் இவர் செய்ததான அந்த கிரியை தான் என்னங்கிறதா நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம இதனுடைய இந்த செய்தியை கொஞ்சம் ரொம்ப அழகா நீங்க ரொம்ப சரியா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை போல நாம மாறி ஆண்டவர் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் நம்ம கண்டிப்பா பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார், நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த பூமியில அவர் வந்தனுடைய நோக்கம் என்ன, அவர் பெரிய காரியத்தை செஞ்சாரு, அதே போல நீயும் செய்வன்னு சொல்லிக்கங்க இல்லையா? அப்ப அவர் என்ன செஞ்சாரு, நாம என்ன செய்யணும் அங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த செய்தி எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். ஆண்டவர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பை அருளுகிற தேவனா இருந்தார். எப்படி ரட்சிப்பை அருள்னா, தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட நம்மளை, தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட நம்மளை தண்டனிலிருந்து விலக்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம்.
தண்டனை நியமிக்கப்பட்டது. கொலைக்கு நியமிக்கப்பட்டதான நாம, கட்டப்பட்ட இடத்துல இருந்ததான நாம, சிறையிருப்பு பகுதியில இருக்கப்பட்டதான நாம, அது ஒரு விதமான சிலருடைய காரியத்தினால தண்டனைகளால் சில கட்டுகள் நமக்கு வைக்கப்பட்டது. அந்த தண்டனையிலிருந்து விலக்கி ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருகிறார். பாவம் ஒரு தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒரு மனிதனுக்கு மிக பெரிதான தண்டனை. அந்த தண்டனை நிச்சயமாக அதை எங்க கொண்டு போய் வைக்கும்? மரணத்துக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதனையும் பாவத்திலிருந்து கொடுப்பார். என்னைய மாதிரிலாம் அதிகமான பாவத்தில் ஈடுபட்டவங்க உலகத்திலே கிடையாது. நான் வாலிப வயசுல இருக்கும்போது, என்னுடைய வயசு 35 வயசு இருக்கும்போது பாவத்தினுடைய உச்சத்துக்கு நான் போனவன். தேவன் என்னையும் மாற்றி கொடுத்தார். அதாவது எப்பேற்பட்ட மனிதனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க அவரால் முடியும் என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் விடுதலையாக்கி இன்றைக்கு ஊழியராய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. சாபம் மிக பெரிதான தண்டனை. பிரியமானவர்களே, நம்ம முன்னோர்களுடைய பாவம் சாபமாய் மாறி அது மிக பெரிதான தண்டனை. இந்த சாபம் என்னன்னா நம்மளை முன்னேறவே விடாது. இந்த சாபம் வந்து அத ஒரு லிமிட். நீங்க எவ்வளவுதான் ஆண்டவர்களாக இருந்தா மட்டும், ஆண்டவர்களாக இல்லைன்னு வைங்களேன், அது சாப்டர் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த சாபம் அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்க கண்ணுக்கே தெரியாது, நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியாது. நீங்க ஆண்டவருக்குள்ளாக இருந்து அந்த சாபத்தை நீங்க முறியடிக்கல அப்படின்னு சொன்னால், அந்த ஆண்டவருக்குள்ளாக இருந்தாலுமே முறியடிக்காம இருந்தீங்கன்னா 35% இல்லைன்னா 50% தான் நமக்குள்ள வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதுக்கு மேல எழும்பி பிரகாசிக்கப்படாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சாபம் நமக்கு ஒரு தண்டனையா வைக்கும். இப்ப நம்ம சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சாபமானார். அல்லேலூயா. நம்ம சாபத்தை சுமக்க தேவையில்லை. அதை நம்ம விசுவாச அறிக்கையில ஒப்பு கொடுக்கும் போது அந்த சாபம் நம்மளுக்கு முறியடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நோய் ஒரு பெரிதான ஒரு தண்டனையை கொண்டு போய் வைக்கும். பாவத்தினால கூட இந்த நோய்கள் வரும். அந்த நோய் நம்மளை என்ன செய்யும்? தண்டனையில கொண்டு போய் மரணத்தை கொண்டு போய் வைக்கும். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது நோய்கள் உள்ளவங்களை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் குணமாக்கினார். அதுவும் அவருடைய கிரியையில செயல்ல ஒன்று. அடுத்து மந்திரம் தந்திரம் நம்மள என்ன செய்யும்? மந்திரம் தந்திரம் என்ன செய்யும்? நம்மள அது வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கும். அது நம்ம வந்து தண்டனைக்குள்ளாக்கும். நீங்க கொலாசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு, இதனுடைய இதுன்னா தந்திரங்கள் மந்திரங்களால நமக்கு கட்டப்படுகிறதான பகுதி. இந்த ஒரு தகடுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ விக்கிரகத்தினுடைய கூட்டத்தின் பகுதிக்கு போனோம்னா சீட்டு எழுதி போடுவாங்க. மற்றது எல்லாமே கையெழுத்து. அவங்க அந்த கையெழுத்துலாம் தான் கொடுவாங்க. அதே சமயம் நமக்கு விரோதமாய் செயல்படுதான மனிதர்கள் கூட இருப்பாங்க, தந்திரமா செயல்படுவாங்க. இவங்க நமக்கு தண்டனைக்கு உட்பட்டு கொண்டாடுவாங்க. நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவை இருக்கு பிரியமானவர்களே. தந்திரத்தினால மந்திரத்தினால விக்கிரக கூட்டத்தினால நமக்கு ஒரு ரட்சிப்பு தேவை இருக்கு. இந்த ரட்சிப்பை கொடுக்கும்படிதான் யார் வந்தாரு? இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த ரட்சிப்பை நம்ம கொடுக்கும் போது, தேவன் நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்கும் போது தேவன் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். இத நாம பெற்றுக்கொள்ளும் போது நாம மற்றவங்க இதே மாதிரி தண்டனையில இருப்பாங்கல்ல, அவங்கள சந்தோஷத்துக்குள்ளயும் சமாதானத்துக்குள்ளயும் கொண்டு வரதான் நம்ம வேலை. அல்லேலூயா. இயேசு செய்யறது போலவே நம்ம செய்யணும்னு சொன்னா எல்லாமே நல்லா, இப்ப பேய்களை வரட்டும்,
நோய்களை கொடுக்கவும் பெரிய பெரிய அதிசயங்களை செய்வோம் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ரட்சிப்புக்கெல்லாம் யாரும் அதிகமா முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. ரட்சிப்புக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. இப்ப அதிசயம் செய்யணும்னா உடனே நானும் செய்வேன், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வரத்தை தாங்க, எனக்கு இந்த வரத்தை தாங்க அந்த வரத்தை தாங்கன்னு ஜெபிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அபிஷேகம் இருக்குதா, அவங்க வரம் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனா அற்புதம் செய்யணும், அடையாளம் தரணும், உடனே இப்படி போ அப்படின்னு சொன்னா போயிடணும், கை வச்சா போத்துன்னு கீழே விழணும், இது தொட்டா குணமாயிடணும், அலறி ஓடி போயிடணும், எல்லாருக்கும் அது ஆசையா இருக்கும். ஆனா ரட்சிப்பு, நான் இயேசு கிறிஸ்துட்ட எதுக்கு வந்தேன், நான் எப்படி சந்தோஷப்பட்டேன், நான் சமாதானப்பட்டேன், அதே மாதிரி நான் இருந்த கஷ்டத்துல இருந்த மக்களை சந்தித்து மக்களை நான் கொண்டு வரணும் அப்படிங்கறதான் தான் செஞ்சதை நீங்களும் செய்வீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் செஞ்சதை நீங்க செய்வீங்க. ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வழியை நீங்க கொண்டு வருவீங்க. கஷ்டத்துல இருக்கிறதான மக்களை, ரட்சிப்பு இல்லாத மக்களை, திசைகட்டு போய் நிற்பாங்க, திசைப்பட்டு இருக்கிறவங்க, செதறப்பட்டவங்க, அவங்களுக்கு கண்காணி இல்லாத ஒரு ஜனங்களை, திசைகட்டு போய் இருக்குதான ஜனங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். இந்தந்த தண்டனை, இந்த பாவத்தினால, சாபத்தினால, நோயினால, மந்திரத்தினால, தந்திரத்தினால, விக்கிரத்தின் கூட்டத்திலிருந்து நீங்க விடுதலையாகி வாங்க, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு விடுதலை தரும் என்று சொல்லி நீங்கள் வழி நடத்துறதான் அவர் செய்ததை போல நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பெரிய அற்புதம் என்னன்னா, பிசாசுகளை விரட்டுவது, வியாதியை விரட்டுவது, பாவ மன்னிப்பை கொடுப்பது, இது எல்லாத்தையும் இதையும் ஆண்டவர் செய்யறாரு. அதை நீங்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று வரத்தை கேட்டு, ஆண்டவருடைய சமூகத்துல வரத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயம் அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்வார். பிசாசு விரட்டுவதற்கும், நோய்களை குணமாக்குவதற்கும், பாவ மன்னிப்பை அருளும்படியாக, பாவத்திலே சிக்கி இருக்கதான ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை வாங்குவதற்கும் அது ஒரு பெரிய அற்புதம். அதையும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்ன செஞ்சாரு, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்த சொல்லிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்க அவருடைய செய்தி, நீ எந்த செய்தியை நீங்க கேட்டாஞ்சதான், அவருடைய செய்தியை எந்த செய்தியை கேட்டாஞ்சதான், அவர் பரலோகத்துக்கு போறத ஆரம்பிக்காம அந்த செய்தியை முடிச்சிருக்கவே மாட்டார். பரலோக ராஜ்யம் உங்களுடையது, மனம் திரும்புங்க, நீங்க இப்படி இப்படி பண்ணுங்க. நீங்க இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் தெரியும். அவர் அற்புத அடையாளத்தை செய்தார் மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேகர் அது விஷயத்த மறந்துட்டாங்க. அநேகர் இந்த விஷயத்த மறந்துட்டாங்க. ஆண்டவரை எல்லாருமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஒரு வேலைக்காரனாவே யோசிச்சுட்டாங்க. வேலைக்காரன் மாதிரிவே நம்ம கேட்டா செய்யணும்ல, நம்ம சொன்னா அதை செய்யணும்ல, ஒரு வேலைக்காரனை போலவே எல்லாருமே யோசிச்சதுனாலதான் ஆண்டவருடைய கிரியை நமக்குள்ள வெளிப்படாம இருக்கு. நம்ம சொன்னா செய்யணும்ல, ஏன் செய்ய மாட்டேக்காரு, ஏன் இப்படி பண்ண மாட்டேக்காரு? அதை யாரை பார்த்து கேட்பீங்க? அதை யாரை பார்த்து கேட்பீங்க? சம்பளம் கொடுக்கோம்ல, சம்பளம் கொடுக்கோம்ல, செய்ய மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்கல்ல அதிகாரமா. அதே மாதிரிதான் நீங்க இயேசு கிறிஸ்துவையும் கேட்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப வேலைக்காரன் அவர் எதற்காக இந்த பூமியில உங்களை அழைச்சு கிருபையும் கொடுத்து, சபையை கொடுத்து, ஒரு மேய்ப்பனை கொடுத்து, சத்தியத்தை கொடுத்து, எதுக்காக கொடுத்தாருன்னா பரலோகம் போறதுக்காக. ஓசியாவும் ஈசியாவும் கிடைக்க பெறாத ஒரு பரலோகம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியிலே என்ன பாடு வந்தாலும் அதுக்கு கிருபையும் பலத்தையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் ஆண்டவர் உங்களை ஆற்றி தேற்றி அணைத்து கொண்டு பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவர் அழைக்கப்பட்டார். இன்னைக்கு முக்காசி பேருக்கு பரலோகம்னா என்ன தெரியாது. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வானத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. மாரநாதா, 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 எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு வானத்தையே பார்த்துருந்துங்க. இன்னைக்கு இருக்க சத்தியமும் சபைகளும் பரலோகங்கிறதே தூர விட்டுருச்சு. உனக்கு அற்புதம் வேணும்ப்பா, உனக்கு காசு உனக்கு எப்ப கிடைக்கும், உனக்கு எவ்வளவுப்பா வேணும்? நான் நீங்க இதெல்லாம் பாக்குறேன், பாஸ்ட் செய்தி சொல்லிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு வேணும், உன் கடன் எவ்வளவு, இப்பவுமே எடு. உடனே அவங்க எழுதியிருக்க 18 லட்சம்
உனக்கு 17 லட்சம் இல்ல, கூடுதலாவே வச்சுக்கோ, இந்த 25 லட்சம் ஆண்டவர் உனக்கு தரார், இப்ப தரார், இப்ப தருகிறார். உனக்கு 18 லட்சம் 25 லட்சம் வச்சுக்கோ, நீ 25 லட்சம் நீ வச்சுக்கோ, இப்ப ஆண்டவர் தருகிறார். மக்களை எந்த அளவு ஜனங்களை திசை திருப்புறாங்க பாருங்க. உபதேசம் வெறும் பணத்துக்காக அல்ல, வெறும் பணத்துக்காகவா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சாரு? பணம் கூட கிடைக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையான பணமும் உடைகளும் இது எல்லாம் உங்களுக்கு தேவையான கிடைக்கும். உங்களுக்கு கார் வேணா கார் கிடைக்கும், வீடுனா வீடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா உலகமே இதுதான் என் வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் இது ஒண்ணுதான், உயிரே அதுலதான் இருக்கு, உயிரே அதுலதான் இருக்கு. எனக்கு வர்றதான பிரேயர் ரெக்வெஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சொல்றவங்க எல்லாருமே எனக்கு 3.5 கோடி 4.5 கோடி 5.5 கோடி 50 லட்சம் 40 லட்சம். இவங்க எல்லாருமே பெரிய பணக்காரங்க எல்லாம் கிடையாது. ஏதோ தொழில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஏதோ நமக்கு போட்டு தருவாங்க அப்படின்ட்டு பெரிய பணக்காரங்க கிடையாது. ஆனா சாதாரண ஆட்கள் தான் கடன் பெற்றேன். ஏன்னா ஈஸியா பிசாசுக்கு நல்லா தெரியும், ஈஸியா உன்னைய விழ வைக்கணும்னா உன்னைய கடன் வாங்க வச்சுட்டா ஒரு நாள் நீ எந்திரிக்க மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறான், வீடு வீடா கேட்கிறான், போன் வச்சுக்க எல்லாத்துக்கும் போன் பண்ணுவான். என்னங்க கடன் வேணுமா, கடன் வேணுமா? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10-15 போன் வரும், ஒரு 10 மெயில் வரும், 10 வாட்ஸ்அப் வரும். கடன் வாங்கிக்கோ, கடன் வாங்கிக்கோ. அதாவது என்ன அர்த்தம்னா, நீ அடிமையாவே இரு, நீ எந்திரிக்காத, சாகுற வரைக்கும் நீ அடிமையா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மக்கள் இன்னைக்கு பணம் தான் ஏசு, பணம் கொடுத்தா ஏசு, பணம் இல்லைன்னா ஏசு கிடையாதுங்க அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனா பரலோகம் ரொம்ப முக்கியம். நீங்க நித்தியமா இன்னைக்கு 60 வருஷம் இல்லை 70 வருஷம், அவ்வளவுதான் 70 வருஷம். ஆனா பரலோகம் நித்தியமாய் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. அந்த பரலோகத்தை பற்றி இயேசு கிறிஸ்து ரொம்ப ஜாக்கிரதையாய் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நேரமத்தையும் பேசுவார். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, நீங்க ஆயத்தப்படுங்க அப்படி. உங்க சுபாவத்தை மாற்றுங்க, ஜென்ம சுபாவத்தை மாற்றுங்க. நீங்க பிறந்தலே பாவத்துல கற்பம் தரிச்சிருக்கீங்க, நீங்க இதெல்லாம் நீங்க மாறுங்கன்னு சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா, பரலோகத்துக்கு நமக்கு ஆயத்தப்படுத்தினார். நாமும் இந்த பூமிக்குரிய நாட்டு நடப்புகளை தூர விட்டுட்டு பரலோகத்தின் செய்திகளை நம்ம அதிகமாய் கண்ணோக்கி பார்க்கும்போது, அநேகரை பரலோகத்துக்கு வழி நடத்தும் போது அவர் செய்ததை பார்க்கலும் நாம பெரிய காரியத்தை செய்யலாம். அதனாலதான் சொன்னார், ஒரு மனுஷன் பாவி மனம் திரும்பினா முழு பரலோகமும் என்ன செய்யுமா சந்தோஷமா ஆர்ப்பரிக்குமா. ஒரு பாவி மனம் திரும்பினா போதும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எதிரிகளை இல்லைன்னா சத்துருக்களை மேற்கண்ட விதம் இருக்கு பாருங்க, அவரு பயங்கரமா செய்தார். எதிரிகளை சத்துருக்களை மேற்கண்ட விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க பாருங்க, நிறைய பேர் குறுக்கு வேலை கேட்பாங்க, விதாண்டவாதம் பண்ணுவாங்க, விடுதலை கேட்பாங்க, வேணுக்குன்னு நிப்பாட்டுவாங்க. வேணுக்குன்னு இவற்றிலிருந்து பேச்சுல இருந்து எப்படியாவது குற்றம் பிடிக்கலாமா அப்படின்னு வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் ரொம்ப கூலா, சில நேரம் ரொம்ப கூலா பேசுவாரு, சில நேரம் மாயமானார். என்னவா அந்த இடத்துல இருந்து என்னவா மாயமானார். நம்ம அப்படி செய்ய மாட்டோம். நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, வேணுக்குன்னு அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருப்போம், இல்ல அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் மாயமானார். இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, எதிரி இவன் சத்துருவா இருக்கான், பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவன் அந்த இடத்துல மாயமானார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேசாமல் இருந்தார்.
பைபிள்ல நிறைய இடம் இருக்கு. எனக்கு செய்தி முடிக்கணும், அதனால சுருக்கமா சொல்றேன். பேசாமல் இருந்தார். அவங்க விடுதலை மாதிரி கேள்வி கேட்டானா, குறுக்கு மறுக்குமா கேள்வி கேட்டாங்கன்னா ஆண்டவரும் குறுக்கு மறுக்குமா ஒரு கேள்வியை கேட்டுட்டு கடந்து போயிடுவார். தெரியுமா? ஆண்டவரும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு கடந்து போவார், கூலா போயிடுவார். அவர் ஒரு நாளும் கோவப்பட்டதே கிடையாது. எதிரிகளை அவன் எதிரின்னு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், சத்துரும் நல்லா தெரிஞ்சுன்னு வைங்களேன், அவர் பேசவே இல்லை. டக்குன்னு விலகிறாரு, எல்லாம் போனாரு, எல்லாம் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு டப்பான்னு விலகிடுவார். இப்படிதான் வேதத்துல சொல்லப்படுது. அவர் எதிரிகளை கையாண்ட விதம் ரொம்ப சூப்பரா சாதுத்தியமா பண்ணார். அதே போல நாமளும் பண்ணினோம்னு வைங்களேன், பெரிய பெரிய காத்தாண்டு செய்யலாம். அல்லேலூயா. அப்புறம் உபதேசம் சத்தியம் ரொம்ப தெளிவா பேசினார். இயேசு கிறிஸ்து மாதிரி ரொம்ப தெளிவா பேசுறதான ஒரு உபதேச சத்திய ஊழியக்காரர் யாருமே இதுவரைக்கும் இருந்ததாவே இல்லை. ஏன்னா அவ்வளவு தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய முறையில பேசுற மாதிரி ரொம்ப தெளிவா கதைகளை சொல்லி 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 இதுனா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாய் உபதேசத்தை சத்தியத்தை தெளிவாய் பேசினார். அவர் பேச வந்தது எதற்காக பேச வந்தாரு என்பதை தெரிஞ்சுக்கணும். நாமளும் அதே மாதிரி பேசணும். ஆனா என்ன பேசுறோம்னே தெரியாது. நிறைய பேருக்கு என்ன பேசுறோம்னே தெரியாது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஆரம்பிச்சாங்க, எங்க முடிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. வாய் இருக்கு, பேச்சு திறமை இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லை, தெளிவாய் பேச வேண்டும். யார்கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும் என்பதே தெளிவு இருந்தது இயேசு கிறிஸ்ட. அந்த தெளிவு நம்மகிட்ட இருக்கணும், உபதேசத்தையும் குறித்து சத்தியத்தை குறித்தும். அப்புறம் பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார், அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தினார். அது எல்லாமே நிறைவேற்றி கொடுத்தார். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தாரு, பிதாவாகிய தேவன் ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இந்த பிராம அதாவது என்ன பிளானு? நீ அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும், முழு உலகத்துக்கும் ஒரு மீட்புக்கு நீ இந்த ரத்தம் ஒரு மீட்பா இருக்கணும், அதுக்கு நீ அடிக்கப்படணும் என்பதை அவர் ரொம்ப தெளிவா செஞ்சாரு. அந்த தெளிவை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த விஷயங்கள் இயேசு கிறிஸ்து செய்தது போல நாமளும் செஞ்சோன்னு வைங்களேன், இதெல்லாம் ரட்சிப்பு, அற்புதம், பரலோகம், சத்துருவை மேற்கொள்ற விதம், உபதேசம், சத்தியத்தை, பிதாவினுடைய அன்பு சித்தத்தை நிறைவேற்ற காரியத்துல நாம தெளிவா செஞ்சோமானால், நாமளும் செய்வோமானால், அவைகளை பார்க்கிலும் பெரிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் பெரிய காரியத்தை நாம செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சகோதரம். நீங்க சொல்றீங்க, என்ன பாஸ்டர், நாங்க இருக்கிற நான் இருக்கிற நிலைமையில உட்கார்ந்துட்டு இயேசு கிறிஸ்துவ போய் என்ன பெரிய பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் என்னத்தை போய் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அப்படி நினைக்க கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு காலை பொழுதுல தேவன் ஒரு 3 குணநலங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய குணநலங்கள். அவர் ஏன் அற்புதம் அடையாளம் செய்தார் தெரியுமா? அவர் பெரிய பெரிய காரியத்தை செய்தார் தெரியுமா? அவர் செய்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஒரு 3 காரியம் உண்டு. அந்த 3 காரியத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு தெரிந்து வைத்து கொண்டோமானால் நிச்சயமாக நாமும் அவருடைய கிரியையை கண்டிப்பா செய்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய குணம் தான் என்னங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது எந்த காரியம் செய்தாலும் பிதாவிடம் கேட்டு திட்டம் போட்டு செய்வார். அல்லேலூயா. எந்த காரியம் செய்தாலும் பிதாவிடம் கேட்டு பிளான் பண்ணி செய்வார், அல்லனா திட்டம் போட்டு செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவருடைய நாட்கள்ல அவருடைய ஒவ்வொரு ஷெட்யூலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தெளிவா நடத்துவார்.
ஒரு நிமிஷம் கூட, ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத நாட்கள் கிடையாது. கரெக்டா அதை செய்து முடிப்பார். அதுக்கு காரணம் அவர் ஒரு திட்டம் போடுவார். அதாவது முந்தின நாள், இப்ப நாளைக்கு என்ன நடக்கணும், ஆனா இன்னைக்கு சாயந்தரம் என்ன நடக்கணும் என்பதை ரொம்ப தெளிவாய் பேசுவார், தெளிவா திட்டம் போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நீங்க மார்க்கு விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12-15 படிங்க. நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் சம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயுதம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இது ஒரு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணதான ஒரு பண்டிகை ஆசரிப்பதற்காக சீசர்கள் அது பண்ணணும். அன்னைக்கு பண்ணி முடிச்சு அடுத்த வேலைக்கு அவர் போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்க நீங்க ஆயத்தமாகறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, நீ போப்பா இந்த மனுஷன்ட்ட போ. இங்க போகும்போது அந்த மனுஷன் இப்படி வருவான், அவன் தண்ணி கூடத்துல சுமந்துட்டு வருவான், அவன் பின்னால போ, அவன் எந்த வீட்டுக்கு போறானோ அந்த வீட்டு எஜமான்ட்ட போய் நீ சொல்லு, இந்த மாதிரி இயேசு ஆயத்தம் பண்றதுக்கு பஸ்கா பலியிடணும், அதுக்கு ஆயத்தமாக ஒரு இடம் கொடு அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு இடத்தை கொடுப்பான் என்று சொல்லுவான். அப்போ நீங்க ஆயத்தமாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் இந்த காரியத்தை ஒரு மனுஷன் இப்படி வருவான், இந்த இடத்தை நம்ம ஆயத்தம் பண்ணணும் என்பதை அவரு நல்ல முந்தின நாளே பிளான் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவர் பிளான் பண்ணாம, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம ஒரு நாளும் அவர் கீழே இறங்கி வந்ததே கிடையாது. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பகல் முழுக்க அவர் ஒவ்வொரு கிராமத்துக்கு போய்கிட்டே இருப்பாரு. ஆனா இரவெல்லாம் நினைச்சு வரான், ஜெபித்து கொண்டு இருப்பாராம். அவர் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவார், நான் இந்த கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு, சீக்கிரம் நான் போகணும், நான் அந்த இடத்துக்கு நான் போகணும், சீக்கிரம் வழி விடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அதனுடைய என்னன்னா அவரு பிளான் ரொம்ப தெளிவா வச்சிருப்பாரு. ரொம்ப தெளிவா அந்த பிளான்ல ரொம்ப தெளிவா வச்சிருப்பார். நாளைக்கு என்ன நடக்கணும் ரொம்ப தெளிவா இருப்பார். அல்லேலூயா. அந்த தெளிவு நம்மகிட்ட இல்லை. ஆண்டவருடைய சித்தம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை போல நம்மளும் ஒரு அற்புத அடையாளத்தை நம்ம செய்யணும்னு சொன்னா திட்டம் பண்ண வேண்டும். பிரியமானவர்கள், திட்டம் மட்டும் கிடையாது. நிறைய சகோதரிகளை நான் பார்க்குறேன். சகோதரர்கள் கூட கொஞ்சம் ஓரளவு பிளான் பண்ணக்கூடிய ஆட்கள். அதுக்காக சகோதரிகளை குறைச்சி நான் சொல்லலை. ஆனால் நிறைய சகோதரிகள் திட்டம் போட்டு செயல்பட கிடையாது. பார்த்துக்கிடும், எந்திரிச்சப்புறம் பார்த்துக்கிடும், நடக்கிறத பற்றி பார்த்துக்கிடும், செஞ்சுக்கிடும், பார்த்துக்கிடும், பண்ணிக்கிடும். இப்படிதான் பிளானே எடுக்க கிடையாது. சாதாரணமா நீங்க எங்க ஆரம்பிக்கணும், ஆண்டவுடைய ஊழியம் பண்றதுக்கு திட்டம் பண்ண சொல்லல அவரு. நீங்க யதார்த்த வாழ்க்கையில உங்க வீட்டுல திட்டம் பண்ணணும், உங்க குடும்பத்தை ஒழுங்கு பண்றதுக்கு திட்டம் வைக்கணும். அதுக்கு முன்பதாக திட்டம் வச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த அப்ரூவ் வாங்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இயேசு அப்படிதான் இருந்தார். நாளைக்கு நான் எங்க போனோம், இங்க போலாமா அங்க போலாமான்னு கேட்டுட்டு அவர் அப்படியே கிளம்பி போகல. அவர் ஜெபம் பண்ணி அப்ரூவ்டு வாங்கினார். அப்படி ஆண்டவரே நீர் சொன்னீங்கன்னா செய்வேன் அப்படி பிதாவிட்ட அவர் கேட்டு செய்து கொண்டு இருந்தார். ஒவ்வொரு வாரத்தை அவர் கேட்டு அதனாலதான் சொன்னார், நான் பிதாவோடு கூட நான் இருக்கேன், நானும் ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட கேட்டு தான் நான் செஞ்சேன்.
ஆனா நாம அப்படி இருக்கமாங்கிறது தான் இப்போ முக்கியம். நம்ம அப்படிதான் இருக்கோமா? பிளான் பண்ணி செய்யறோமா? எந்த காரியத்தையும் வீட்டுக்காரத்தை பிளான் பண்றோமா? கடன் கொடுத்தா உடனே வாங்கிக்கிறோம், சோறு கொடுத்தா எல்லாரும் போய் நின்னுக்கிறோம். ரம்ஜான் இருக்கு, நோம்பு கஞ்சி சட்டியில அப்படி போனா நான் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அலபாஞ்சிட்டு இருக்கு. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்க நிறைய கிறிஸ்தவங்க தான், நான் பார்த்த கிறிஸ்தவங்க, தெரிஞ்ச கிறிஸ்தவங்க தான். நோம்பு கஞ்சிக்கு அலபாஞ்சிட்டு இருக்காங்க. நோம்பு கஞ்சிக்கு சாப்பிடுங்க, தாராளமா சாப்பிடுங்க. அந்திகிசின் ஆவி உங்களை போய் முடிச்சு போட்டுக்கிட்டு இருப்போம். நோம்பு கஞ்சி சாப்பிடுங்க, அந்திகிசின் ஆவி முடிச்சு போடுவான். இப்படியே போய் சிப்ப போடு அப்படின்னு அவன் வர்றதுக்கு முன்னால் நீங்க தான் போய் கை நீட்டுவீங்க. பிறகு யாரு புறஜாதியா இயேசு கிறிஸ்துவை அறியாதவன் அவன் போய் கையை நீட்டுறதுக்கு முன்னால நெத்தி நீங்க தான் காமிப்பீங்க. எனக்கு போடு போடு, சீக்கிரம் போடு சீக்கிரம் போடு சீக்கிரம் போடு, நம்பர் போடு 666 போட்டுரு, நான் நரகத்துக்கு போனோம். இன்னைக்கு நீ சுகமா கஞ்சி குடிச்சிட்டு இருப்ப, நீ கஞ்சி குடிக்கிறதா உனக்கு ரொம்ப முக்கியமா? பிளான் இருக்கணும். உன் பிள்ளைங்க கஞ்சி குடிக்கிறான் பார்க்கணும், உன் பிள்ளைங்க ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ஸ்கூல்ல எப்படி பண்றாங்க என்ன நடத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். உங்க கணவர் என்ன போயிட்டு இருக்காரு, எங்க போயிட்டு இருக்கா, உங்க மனைவியினுடைய செய்கைகள் என்னங்கிறத குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கணும். தொழில்ல பிளான் பண்ணணும், வேலையில பிளான் பண்ணணும். எல்லாரும் நான் அரசாங்க வேலையை பார்த்துட்டு இருந்தவன், எனக்கு தெரியும். 7:30 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், 7:30 மணிக்கு நான் எப்போதுமே ஏழைகாலுக்கு போய் உட்காந்துருவேன். இந்த மேல் அதிகாரிய வர டைம் பார்த்து வச்சிருப்பாங்க. ஒரு சிலவங்க மேலதிகாரி வர பார்த்திருப்பாங்க. அவங்க 8:30 வருவாங்களா, அதுக்கு வரக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி லொக்குன்னு ஓடியாருவாங்க. மூச்சிறக்க ஓடியாருவாங்க. ஓடியாந்துட்டு அப்பாடா அப்படிம்பாங்க. அந்த மேல் அதிகாரி என்ன தெரியுமா, என்னைக்கோ ஒரு நாள் 8 மணிக்கு வந்து உட்காந்துருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு தான் நிறைய பேர் மாட்டிக்கிடுவாங்க. அன்னைக்கு தான் மெமோ வரும், அன்னைக்கு தான் சஸ்பெண்ட் வரும், எல்லா விஷயத்தையும் அன்னைக்கு தான் வரும். அதாவது உனக்கு சொல்லப்பட்ட ஒழுங்கு என்ன, உன் வேலை கண்டிஷன் என்ன, உனக்கு இவ்வளவு ரூபா சம்பளம் தரமா, உனக்கு இவ்வளவு சம்பளம் தரேன், நீ என்ன எப்போ வரணும், எவ்வளவு வரணும், நீ உன் சம்பளம் இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு போகணும், அவ்வளவுதானே. அதுக்கு நீங்க உண்மையா இருந்தா போதும். அல்லேலூயா. பிளான் பண்ண தெரியாதவங்க இயேசு கிறிஸ்து இங்க இந்த சின்ன காரியம் குடும்ப உறுப்பினர்களை பிளான் பண்ணி நடத்தல அப்படின்னு, குடும்பத்துல சமையல் பண்றது எத்தனை மணிக்கு முடிக்கணும், நிறைய பேர் அதை செஞ்சிட்டு இருப்பாங்க. அது தவறா சமையல் எத்தனை மணிக்கு முடிக்கணும், இத்தனை மணிக்கு நான் முடிக்கணும். சாப்பிட்டாங்க, சாப்பிடாட்டா போறாங்க, நான் தூக்கி வச்சிருவேன், அடுத்து நான் உட்காந்து ஜபத்துல உட்காந்துருவேன்ட்டு உட்காரணும். அல்லேலூயா. அப்படியே வேடிக்கை, அப்படியே டயத்தை போக்குறது. அல்லேலூயா. நீங்க பிளான் பண்ணுங்க, நல்ல தெளிவா பிளான் பண்ணுங்க. முதல்ல உங்களுக்குள்ள, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகள் நடத்துறதுல, கணவன் காரியத்துல, மனைவி காரியத்துல, குடும்ப ஜீவியத்துல பிளான் பண்ணுங்க. நீங்க இதுல ஜெயிச்சாதான் எதுல ஜெயிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவ போல ஊழியத்தை செய்யறதுக்கு பிளான் பண்ணி ஜெயிக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. படிக்கிற பசங்க எப்படி நினைச்சிட யோசிச்சு பாருங்க. அது நாளைக்கு தானே படிக்கணும், இன்னைக்கெல்லாம் படிக்க தேவையில்ல, நாளைக்கு தானே பரிச்ச, முந்தின நாள் நைட்டு மட்டும் படிச்சா போதுன்னு நினைச்சிருந்தானே அவனுக்கு மார்க் கிடைக்குமா, இல்ல மார்க் கிடைக்குமா? அப்போ அவன் பிளான் பண்ணணும், தினம் 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு. படிச்சாதான் இதற்கு செயல்பட முடியும். அல்லேலூயா. இது முதலாவது குணம். 2வது குணம், எந்த காரியத்திலையும் பொறுமையா இருக்கணும். எந்த காரியத்திலையும் பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஊழியக்காரர், எனக்கு ரொம்ப நேசிக்கிறதான ஒரு ஊழியக்காரர் ஒரு சகோதரனை குறித்து சொல்ற, நீங்க இடியே விழுந்தாலும் பரவாயில்லங்க, அமைதியா டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அப்படியா, சரி பார்த்துக்கிடுவோம், செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு.
பாஸ்டமாவும் அதே மாதிரி தான். நீங்க என்னன்னாலும் பார்த்துக்கிடுவோம், செஞ்சுக்கிடுவோம், பார்ப்போம், பண்ணுவோம், விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி இருக்காது. அது எப்படி நமக்கு ஞானம், உலக அறிவு நமக்கு இருக்கு. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறதான ஒரு ஞானத்துல போய் ரொம்ப முட்டிக்கிட்டு இருப்போம். முற்ற நாளுடைய பலன் என்னன்னா நினைச்சுவோம், சமாதான கேடு நமக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலையும் அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 12-14. அல்லேலூயா. அவர் குற்றச்சாட்டும் போது, அவர் மேல குற்றச்சாட்டும் போது அவர் மாறுத்திரம் ஒண்ணுமே சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு நல்லது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, எல்லாருமே பாசிட்டிவா பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, புகழ்ந்து பேசும்போது சாந்தப்படுவாங்க, குற்றப்படுத்தும் போது எனக்கு கோபம் வந்துருது. அல்லேலூயா. அவர் பொறுமையா இருந்தார். அப்படியா, பரவாயில்ல, அப்படியான்னு சொல்லிட்டு மாறுத்திரம் பதிலே சொல்லல. நீங்க ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. பாருங்க, அவர் பாடுபடும் போது, குற்றச்சாட்டு படும் போது அவர் வாயை திறக்கல. அவர் நெருக்கமா இருக்கு, சரீரத்துல பயங்கரமான வேதனை, துன்பம், நெருக்கமா இருக்கு, அப்பவும் அவர் வாயை திறக்கல. அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5-7 படிங்க. நமக்கு விரோதமா நிறைய பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் பயங்கரமா வந்த போதும் அவர் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. முகத்தை அப்படியே பாறை போல இருக்கும். அப்படியே கல் எப்படி இருக்கும், ஒரே அந்த கல்லு வந்து மாறுமா? கல்லு கவனிங்க, கல்லு மாறாது. கல்லு மாறி இருந்தும் அப்படியே கல்லாயிரு, பாடுகள் இருக்குமா. ஆனா நம்ம முகம் மாறுது. பாடு, பிரச்சனை, ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம முகம் என்னது, அப்படியே மாறிடுது. ஆனா அவர் முகம் மாறல, கல்லு மாதிரி அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அவரு கூக்குரலும் மாட்டாரு, சத்தத்தை வைத்த மாட்டாரு. வீட்டுக்குள்ள இருக்கதா சண்டை எங்க வர விட மாட்டாரு. நம்ம என்ன செஞ்சிடறோம், சத்தம் உயர்த்தி கேட்கணும். அக்கம் பக்கத்துல மெயினா அங்க நடக்கிற பிரச்சனை தெரியணும். ஆமா, சவுண்டு அப்படி தெருவுக்கே தெரியணும். அல்லேலூயா. வீதியில கேட்க விட மாட்டார். வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை வீட்டுக்கு வெளியே தெரிய விட மாட்டார். அவர் கூக்குரல விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம சத்தம் அது பாடு இருக்கலாம், வேதனை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். ஆனா வாய் திறக்காம அமைதியா பொறுமையா இருந்தார். நீங்க 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 படிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதுல என்ன கீர்த்தி. நீங்க தப்பு செய்யும் போது அடிபட்டீங்க, இந்த அவமான தண்டனை பட்டீங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம்?
நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பதாக பெரிதா இருக்கும். அல்லேலூயா. நீங்க உண்மையிலே நீங்க சரியாதான் பண்றீங்க, சரியாதான் கோபப்படுறீங்க, சரியாதான் பிரச்சனை நடக்குது, உங்க சத்தம் உண்மையிலே சத்தம் சரியாதான் இருக்குது, இல்ல நீதிக்காக தான் பண்றீங்க, நியாயத்துக்காக தான் பண்றீங்க, தப்பு பண்றதுனால தான் தட்டி கேட்கறீங்க, எல்லாமே கரெக்டு தான், கரெக்டு தான். நான் உட்பட இந்த சத்தியத்தை நான் அறிய வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு அந்த சத்தியத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குறார். நான் பொதுவா எந்த இடத்துலயும் அணிய ஏமாத்தினா எனக்கு நான் விடவே மாட்டேன். அவனை கண்ணை நோண்டாம விட மாட்டேன். நான் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டானா நிறைய பேர் ரொம்ப ஈஸியா நினைப்பேன். அந்த கடைகள் போகும்போது ஜாமான் வாங்கும்போது ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டா கண்ணை நோண்டிடுவேன். அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். பயங்கரமா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி இனி லைஃப்ல என்னைக்கும் இனி யாருக்கும் ஏமாத்திடக்கூடாதுங்கிற அளவுக்கு பண்ணி விட்டுட்டு வந்துடுவேன். இது என்னுடைய இயற்கையான சுபாவம். தேவன் அது அப்படி பண்ணக்கூடாது, நீ மாற்றிக்கோ, நீ பொறுமையா பேரு, விலகி பேரு, கூக்குற பண்ணாத, விலகிரு. அவன் அடிபடுறது வேற ஒரு இடத்துல அடிபடுவான். வீட்டுல கேட்கலாம் என்ன செய்வான்? வீட்டுல கேட்கலாம் சொல்லுங்க, வீட்டுல கேட்கலாம் ரோட்ல கரெக்டா மாட்டிக்கிடுவான். வீட்டுல அடங்காத எந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரிதான், எந்த மனுஷனா இருந்தாலும் சரிதான், வீட்டுல அடங்கல அப்படின்னு சொன்னா ரோட்ல அடங்கியே தீரும் கண்டிப்பா. அதனால நீ அந்த காரியத்தை நீ பண்ணாத. நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையா சகிச்சுட்டு போயிரு அப்படிங்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்பற்றி வைத்து விட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு பாவமும் செய்யாம ஆண்டவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி முள்முடி சுமந்து ஈட்டியால குத்தி சிலுவையை சுமந்து அவர் பாடுபட்டது எதற்காகனா தீமை செய்து பாடுபடல, நன்மை செய்ததுனால பாடுபட்டிருக்காரு. அதனால நீங்களும் கொஞ்சம் பொறுமையா நீங்க இருந்துருங்க. அல்லேலூயா. நீங்க பொறுமையா இருந்துருங்க, கூக்குரல் விடாதீங்க, முகத்தை மாத்தாதீங்க, அமைதியா பொறுமையோடு நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் மாதிரியை போல நீங்கள் மாறிக்கலாம். அல்லேலூயா. பிதாவினுடைய மாதிரியை இயேசு கிறிஸ்து பின்பற்றினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை வச்சுட்டு போனார். அவர் ஏன் இந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சார் தெரியுமா? அவர் போற இடமெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னு வைங்க, போற இடமெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், ஊழியத்தை பண்ணிருக்க முடியுமா? இல்ல பண்ணிக்க முடியுமா? அவர் ஒரே ஒரு இடத்துல சாட்டை எடுத்தார், ஒரே ஒரு இடத்துல, அதுவும் அந்த உபதேசத்துக்காக ஆலயத்துல அவர் அந்த சாட்டையை எடுத்தார். அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, நான் பின்னொரு நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவர் மாதிரி அவருடைய சாயலை அப்படி காமிச்சார். அப்படித்தான்ப்பா, அதே மாதிரி நம்ம மாறினோம்னால் அவருடைய கிரியையும் நம்ம செய்யலாம். அல்லேலூயா. அவரை போல அற்புதம் அடையாளத்தை எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலும் பிதாவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பிதாவை என்ன செஞ்சாரு? மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோவான் புஸ்தகம் 12:27-28 படிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும், அல்லனா இந்த வேலையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன்.
பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மேல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் நெருக்கப்படுதான ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அடிக்கப்படுறாரு, குற்றச்சாட்ட போறாங்க. அவருக்கு நல்ல ப்ரீ பிளான் எல்லாமே தெரியும். முள்முடி சுமக்க போறாங்க, ஈட்டியால குத்த போறாங்க, காரி துப்ப போறாங்க, மூஞ்சில காரி தூக்க போறாங்க, அவமானப்பட போறாங்க. எந்த ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மையா இருந்தாரோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக சிறுமைப்படுத்த போறார். அதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப இதாகும். தெரிஞ்சவங்க மத்தியில அவமானம் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சவங்க மத்தியில என்னை அவமானம் பண்ணிட்டாங்க. தெரியாத இடத்துல கூட தெரியாம போயிட்டான், நம்மளை பற்றி யாருமே தெரியாது அப்படின்னு தொடச்சிட்டு போயிடலாம். தெரிஞ்சவங்க மத்தியில இப்படி அவமானப்படுத்திட்டாங்க. அதே சூழ்நிலை அவர் தெரிஞ்சு யார் யாரு நன்மை செய்தாரோ, அற்புத அடையாளம் செய்தாரோ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்த போறாங்க. அடுத்து ஈட்டியால குத்த போறாங்க, வஸ்திரத்தை உரிய போறாங்க, ரத்தத்தை சிந்த போறாங்க. அவருக்கு நல்லா தெரியும். ஆத்மா அப்படி கலங்குது, ஏன்னா மாம்சத்துல இருக்கிறதுனால அப்படி கலங்குது. அப்படி கலங்கிட்டு என்ன சொல்றதுன்னே அவருக்கே தெரியல. அப்பதான் ஒரு தைரியம் கிடைக்குது. அப்பதான் சொல்றாரு, இந்த பிரச்சனையில இருந்து என்னை ரட்சியும் விடுதலையாக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து நாம எல்லாருமே ஜபம் அப்படிதான் ஜபம். ஒரு பிரச்சனை வருது, ஒரு சோதனை வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு கண்ணீர் வருது, இந்த பிரச்சனை இருந்து என்னை தூர எடுத்துருங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருந்து என்னை தூர எடுத்துங்க. அதுக்கும் அதனாலதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனை வந்து என்னை ரட்சியும் தூக்குங்க விடுதலையாக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பிரச்சனைக்காகவே நான் வந்தேன், இந்த பிரச்சனைக்காகவே வந்தேன். என்னை மகிமைப்படுத்தும், என்னை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அதாவது என்ன அர்த்தம் சொன்னா, இந்த பிரச்சனை வருது, இந்த கஷ்டம் வருது, இந்த கண்ணீர் வருது, இந்த சோதனை வருது, இந்த பிரச்சனையில இருந்து என்னை ரட்சியும் என்னை தூக்கி எடுத்துருங்கன்னு மட்டும் சொல்லாதபடிக்கு, இந்த பிரச்சனையில, இந்த கஷ்டத்துல, இந்த கண்ணீர்ல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே என்று நம்ம சொல்லும் போது தேவன் சொல்றாரு, அப்படியா மகனே, நான் இதுவரைக்கும் உன்னை மகிமைப்படுத்தினேன், இனிமேலும் நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். அவருடைய சுபாவம், மனிதர்களாகிய நம்முடைய சுபாவம் எப்போதுமே பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைப்போம். நீ பாருங்க, பிரச்சனையே இருக்காம இருக்கணும். நம்ம நிறைய பேர்லாம் பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப தெளிவா பிளான் பண்ணணும். இப்படி 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 போட்டு இந்த கணக்கு போட்டு இந்த பணம் இப்படி போய் சேர்ந்தணும், இந்த பணம் இப்படி செலவழிக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், தமிழ்நாடு என்ன இந்தியா பட்ஜெட்டே உலக பட்ஜெட்டே நீங்க போட்டு கொடுத்துடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஆனா அதுல செலவினங்கள் காமிக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் என்ன, எந்த இடத்துல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஆனா பிளான் போட்டுருவாங்க. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாங்குறதுக்கு பிளான் போட்டுருவாங்க. இவ்வளவு ரூபா வேணும், இவ்வளவு ரூபா கையில இருக்கு, இவ்வளவு ரூபா நம்ம சொந்தக்காரன் வாங்கிக்கலாம், இதுல இருந்து அப்பா அம்மாட்டு வந்து இவ்வளவு ரூபா வாங்கிக்கலாம், இவ்வளவு கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உள்ள பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. எனக்கு ஒரு சகோதரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னால எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அவங்களும் நானும் உங்களை போலதான் ஒரு சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. பண்ணின உடனே, பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன், ஆனா நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன். அது ஏதோ ஒரு விலை உயர்ந்த காரு, அது பேரு எனக்கு பேரு கூட எனக்கு தெரியல. ஒரு ஒயிட் கலரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு எல்லோ கார் வாங்கியிருக்கேன். அந்த கார் வாங்கிட்டேன் பாஸ்டர், இப்போ என்னால் அந்த இஎம்ஐ கட்ட முடியலை அப்படின்னு. நீங்கள் என்னம்மா பண்ணீங்க? சம்பாத்தியம்
அந்த அம்மா 60 வயசு, அந்த அம்மாவுடைய வயசு 60 வயசு. கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் 60 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை. நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா தான் ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் கேட்டேன், எதுக்குமா, எதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எதுக்கு 2 கார் வாங்கினீங்க, ஏதாவது ஒரு கார் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு. அவங்க பிளான் எப்படி போகுது பாருங்க. இல்ல பாஸ்டர், ஊழியத்துக்கு ஒரு காரும் வீட்டு யூஸுக்கு ஒரு காரும். ஊழியத்துக்கு போகும்போது அதை எடுப்பேன், வீட்டுக்கு போகும்போது இதை எடுப்பேன். சரி ரைட்டு, அது காசு இருந்தா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் யாரும் தடை பண்ண போறது இல்லை, யாரும் கேட்க போறது இல்லை. ஆனா மாசம் 60,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியலையேன்னு சொல்லி என்கிட்ட ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்கீங்களே, அதனால கேட்டேன், ஏன் சிஸ்டர் இது தேவையா அப்படின்னு. அல்லேலூயா. அவங்களால பதில் சொல்ல முடியல, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி மேட்டர் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம பிளான் நம்மளுடைய பிளான் வேற பிளான்ல போயிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை பேக் சைட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னே நம்ம சிந்திச்சு கூட பாக்குறது இல்ல. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க, பரவாயில்ல மாப்பிள்ள சூப்பரா இருக்கு, சிவப்பா இருக்கா, ரைட் ஓகே, படிச்சிருக்காரா, ரைட் ஓகே. சொத்து நிறைய பேர் இப்ப அதிகமா இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் கேட்கறது, மாப்பிள்ள சொந்த வீடு இல்லாமலாம் கட்டவே மாட்டேன் அப்படின்னு. உனக்கு எத்தனை வயசுமா ஆகுது? 36 வயசு. 36 வயசுல ஒரு சகோதரி என்கிட்ட கொடுத்த பிரேயர் ரெக்வெஸ்ட், ஏமா 36 வயசு வரல அப்படின்னு. நிறைய பேர் வந்தாங்க, சொந்த வீட்டு மாப்பிள்ளைன்னே வரல அப்படின்னு. காலையில ஒரு வீட்டை கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கலாம்ல, நீ ஒரு வீட்டை கல்யாணத்தை முடிச்சிருந்தா முன்னாரம் முடிஞ்சிருந்துக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவங்க பிளான், அந்த அளவுக்கு அவங்களுடைய மனிதனுடைய பிளான் வெவ்வேறு. புரியுதா? பிரச்சனையே இல்லாம அவங்களுடைய என்ன, ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தா பிரச்சனையே இருக்காது அப்படின்னு. ஆனா எந்த பணம் இருந்தாலும், பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும், சொந்த வீடு இருந்தாலும், கார் இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், வேலை இருந்தாலும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். சண்டை சச்சரவு இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன தேவை இருக்கு? சுபாவம் தேவை இருக்கு. அந்த சுபாவம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறதான பெற்றோர்களுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு பூமுட்டையா கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. நிறைய பெற்றோர்கள் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்றோம். ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா எந்த அழகா பிரச்சனையா வாங்க வரட்டும், பிரச்சனையா பாடுகளா வரட்டும், இந்த பிரச்சனை அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், இந்த பிரச்சனை சந்திக்கணும், இதுல இருந்து நான் தப்பிக்கணும், இதுல இருந்து நான் ஜெயிக்கணும்னு தானே நான் வந்திருக்கேன். இனி அதுக்கு தானே போர் வீரரா கொண்டாந்து நிற்கிறாரு, தூணா எழுது அதுக்குதான் நிப்பாட்டுறாரு, ஜப வீரரா நிப்பாட்டி இருக்க காரணம் என்ன? இந்த பிரச்சனை வரட்டும், ஜெயிப்போம், நான் ஜெயிக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தான ஒரு பாடுகள் வந்தா நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறவருக்கு தேவன் கிருபை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அன்னைக்கு பிதாவை சொன்னாரு, உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்றார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், நீ ஒப்பு கொடுத்தா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நம்ம இந்த செய்தியை நம்ம பார்த்தோம். இதான் இயேசு கிறிஸ்துவை போல தானும் செய்யணும், இயேசு கிறிஸ்துவை போல நாமளும் செய்யணும். அதை விட பெரிய காரியத்தை நம்ம செய்யணும். 3 சுபாவங்கள் நமக்கு தேவைப்பட்டது உண்டு. இயேசு கிறிஸ்துவை போல பிளான் பண்ணி திட்டம் போட்டு செயல்படணும். 2வது, எந்த சூழ்நிலையும் பொறுமையா இருக்கணும், வாய் திறக்க கூடாது, வாய் ஏத்து பேசக்கூடாது. உங்க கூக்குரல் ரோட்டுக்கு வரக்கூடாது. கூக்குரல் எங்க வரக்கூடாது? ரோட்டுக்கு வரக்கூடாது. முகம் மாறக்கூடாது. எந்த கூக்குரல் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அது பொறுமையா இருக்கிறவளுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். அடுத்து 3வது, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே இந்த பிரச்சனையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவனை இயேசுவை போல நாமளும் அந்த கிரியை நம்ம செய்யலாம்.
தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த 3 சுபாவம் எனக்கு வேண்டும் ஆண்டவர். இந்த 3 சுபாவம் எனக்கு வேணும். இந்த 3 சுபாவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இந்த 3 சுபாவம் உம்மை போலவே நான் மாறணும். உம்மை போலவே மாறணும். இயேசுவை போலவே நான் மாறணும். இயேசு என்ன செய்தாரோ அதன்படியே நான் செய்யணும். ஆண்டவரே, நான் வாஞ்சிக்கிறேன். அநேகர் ரட்சிப்புக்கு வழிகாட்டணும், பரலோகத்துக்கு கொண்டு போனோம், அற்புத அடையாளத்தை நான் செய்யணும். எதிரிகள் சத்துருக்களை வீழ்த்துற விதமாய் நான் வீழ்த்தணும். உபதேசத்தை ரொம்ப தெளிவாய் சொல்லணும். உம்முடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கணும். ஒப்பு கொடுப்போமாக. தேவன் வந்ததுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு கிருபையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன், நீ வந்த நோக்கத்துக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். இயேசுவை போல அவனை மாற்றுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீ அதற்காக அழைக்கப்பட்டிருக்காய். நீ அதற்காக அழைக்கப்பட்டிருக்காய். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக உன்னை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்னன்னா, அவரை போலவே கிரியை செய்யும்படியாக, அவரை போலவே கிரியை செய்யும்படியாக. ஒப்புக்கிடு மகனே, மகளே, ஒப்புக்கிடு. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படி ஒரு அபிஷேக வல்லமை உண்மையில இறங்குது. அவர் பெரிய வரத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். இரக்கத்தை தருகிறார். இனி வரக்கூடிய நாட்களே அவரை போலவே அவருடைய காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.